எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் சதாஃப் முகமது சையத். இப்படி சொன்னா தெரியுமா இல்லையான்னு தெரியல, பட் இப்படி சொன்னா தெரியும். ஆக்டர்ஸ் சதா பாப்புலர் இந்தியன் ஆக்டர்ஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் சில பல படங்களில் நடித்து ஹிட்டும் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜும் கொடுத்துருக்காங்க. சதா தமிழ் சினிமாவில் ஜெயம் படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து தன்னோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே தமிழில் ஹிட்டை கொடுத்தாங்க. அப்புறம் தமிழ் சினிமாவில் எதிரி, வர்ணஜாலம் மாதிரியான படங்களில் நடித்தாங்க. அப்புறம் சியான் விக்ரமோட பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ஷனில் அன்னியன் படத்தில் நடித்தாங்க. அப்புறம் பிரியசக்தி, திருப்பதி, நான் அவள் அது மாதிரியான படங்கள்லையும், உன்னாலே உன்னாலே மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தையும் கொடுத்தாங்க சதா. அப்புறம் புலிவேசம், எலி, டார்ச் லைட் படங்களையும், சுந்தர்சியோட மதகஜராஜா படத்துலையும் கேமியோ ரோலில் பண்ணியிருப்பாங்க சதா. இப்படி சதா தமிழ் சினிமாவில் சில பல படங்களை ஹிட்டும் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாப்பும் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜும் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் நடிக்க தவற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இன் திஸ் வீடியோ ஆக்டர் சதா நடிக்க தவற விட்ட பிளாக் பஸ்டர் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். சந்திரமுகி. பி. வாசு டைரக்ட் பண்ணி சிவாஜி ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி 2005 வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் சந்திரமுகி. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபு, ஜோதிகா, வடிவேலு, நயன்தாரா, நாசர், விஜயகுமார்னு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கும். ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிம். அப்போவே பல சாதனைகளை உடச்சிருந்துச்சு இந்த படம். வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பிஜிஎம்ஸ், ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. பாக்ஸ் ஆஃபீஸில் தாறுமாறான வசூலை கலெக்ட் பண்ணிச்சு இந்த சந்திரமுகி. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க பி. வாசு சதாட்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு. பட் அவங்க இந்த படத்தை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் ஜோதிகா, நயன்தாரா நடிச்சு படம் சூப்பர் டூப்பர் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அந்த காலகட்டத்திலேயே. இந்த படத்தை சதா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தை சதா மிஸ் பண்ணனால அவங்களோட கெரியரில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாமல் போச்சுன்னே ஆணித்தரமாக சொல்லலாம். சதா என்னதான் தமிழ் சினிமாவில் ஜெயம், அன்னியன், உன்னாலே உன்னாலே, டார்ச் லைட் மாதிரியான படங்களை நடித்தாலும் சந்திரமுகி மாதிரியான மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை நடிக்க தவற விட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சதா மிஸ் பண்ண இந்த சந்திரமுகி படத்தை நீங்க எவ்வளோ டைம்ஸ் பார்த்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.